Hello friends, அனைவருக்கும் வணக்கம் and welcome to Karthik the Trader. So after ஒரு 25 டேஸ்க்கு அப்புறமா another one video. இந்த வீடியோலையுமே நம்ம ஆப்ஷன் செல்லிங் பத்தின ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கேலண்டர் ஸ்ப்ரெட். இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்ல நம்ம நார்மலா இருக்கிற ஸ்ப்ரெட்டுக்கும் அதே மாதிரி டயகனல் கேலண்டர் ஸ்ப்ரெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம கிளியரா பார்த்துருந்தோம். ஸோ அதை நம்ம ஒரு தெளிவாக ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் போட்டுட்டு நம்ம தெளிவாக டெல்டா அண்ட் தென் நம்ம அதோட ப்ரீமியம் எப்படி பார்க்கணும், அதுக்கு நம்ம ஹெட்ஜிங் எப்படி பார்க்கணும், ஸோ நார்மல் ஸ்ப்ரெட்னா என்ன, அப்புறம் நம்ம டயகனல் கேலண்டர் ஸ்ப்ரெட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்ப்ரெட் பற்றின வீடியோவும் இந்த டயகனல் கேலண்டர் ஸ்ப்ரெட் பற்றின வீடியோ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் கிளியராகவே கொடுத்துருப்பேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கிற கேலண்டர் டயகனல் ஸ்ப்ரெட் எப்படி நம்ம பண்ணணும், நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ரலாக இருக்கிற இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் நம்ம வந்து எப்படி பண்ணலாம், அதை நம்ம எப்படி ப்ராஃபிட்டபுளாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு லைவோட பொசிஷனை நான் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நாலேஜபுளாக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கரெக்டாக நியர்பை இருக்கிற ஒரு கான்ட்ராக்டுக்கும் ஃபார் அவே இருக்கிற ஒரு கான்ட்ராக்டை கம்பைன் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேம் அண்டர்லைங் அதாவது நிஃப்டி அப்படிங்கும் போது இப்போ கரண்டாக 3rd அக்டோபரையும் 31 அக்டோபரையும் மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரு பண்ணுற கான்ட்ராக்டுக்கு பேர் தான் தட் இஸ் கேலண்டர் ஸ்ப்ரெட். இப்போ கரண்டா இப்போ என்னோட பொசிஷன்ஸ் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்ன பொசிஷன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா 25,700 கால் ஆப்ஷன் நான் வந்து இங்கே ஷார்ட் பண்ணியிருக்கேன். அது மீன் இப்போ கரண்ட்ல இருக்கிற நியர்பை எக்ஸ்பைரி 3rd எக்ஸ்பைரி. இதுக்கு ஹெட்ஜிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட அக்டோபர் 25,700 நான் ஹெட்ஜிங் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கம்பைனர் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதுக்கான நேம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் நான் இங்கே பை பண்ணியிருக்கிற பொசிஷனில் நான் 12,940 நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். அதே மாதிரி நான் ஷார்ட் பண்ணியிருக்கிற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 10,050 லாஸ்ட்டில் இருக்கேன். ஸோ நெட்டாக நீங்கள் கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா 2,300 நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன். இது மண்டே ஓப்பன் ஆகும்போது இந்த 2,300 அப்படிங்கிற ப்ராஃபிட் அப்படிங்கிறது இட் மோர் தென் எனக்கு 3,500 எனக்கு ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கு, இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ வித் வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், லைக் பண்ணிட்டோம், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் தெரியப்படுத்த பாருங்கள். ஆப்ஷன் செல்லிங்கில் நிறைய வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இஃப் நீங்கள் செல்லிங் பற்றி நாலேஜ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா வீடியோஸுமே நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஜென்ரலாக நான் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே நான் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா நான் ஒன்று ஃபியூச்சர்ஸ் கவர்டு காலில் நான் போவேன், அப்படி இல்லைன்னா நார்மலாக இருக்கிற ஸ்ப்ரெட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன், இல்லை டயகனல் கேலண்டர் ஸ்ப்ரெட் நான் ஃபாலோ பண்ணுவேன், இல்லைன்னா நான் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் நான் ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் நான் வந்து செல்லிங்கில் பண்ணுற முக்கியமான செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் இதை பற்றின எல்லா வீடியோமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். பட் இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ நான் வந்து விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது கேலண்டரும், விக்ஸ் நார்மலாக இருக்கும்போது நான் டயகனலும் ஃபாலோ பண்ணுவேன். விக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் நார்மல் ஸ்ப்ரெட்டே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அப்போ எனக்கு ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு டிகேமே எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆஸ் எக்ஸ்பர்ட் நான் டைரக்ஷன்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்கு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டுக்கும் டயகனல் கேலண்டர் ஸ்ப்ரெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இந்த விக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, எப்போ ஒரு பர்சன் வந்து நார்மல் ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஃபேக்டர்ஸ் என்ன விதமான விக்ஸ்ல இருந்தாலுமே நீங்க வந்து தாராளமா நார்மலா ஒரு ஸ்ப்ரெட் பண்ணினா அது ப்ராஃபிட் தான் வரும். பட் நான் இருந்தாலும் விக்ஸ் வந்து கம்மியா இருக்கும்போது நான் நார்மல் ஸ்ப்ரெட் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா சான்சஸ் ஆஃப் லாஸ் வந்து எனக்கு ரொம்ப அதிகம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் ஸ்ப்ரெட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்க. நீங்க ரெடிமேட்ல நீங்க போனீங்கன்னா இங்க புல்லிஷ் பேரிஷ்னு இருக்கும். இது இது வந்து சென்சிபிள். இது வந்து நார்மலாக நீங்கள் ஏஞ்சல் ஒன்லையும் ஜெரோதாலையும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட ரெஃபரல் லிங்க்குமே இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற எக்ஸ்பைரி வந்து 26th செப்டம்பர் எக்ஸ்பைரி. இப்போ நான் வந்து இங்கே புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் நான் வந்து இங்கே பை பண்ணியிருக்கேன், ஒரு கால் ஆப்ஷன் நான் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன் ஃபார் ஹெட்ஜிங்காக. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ இருக்கிற ப்ரைஸ். இப்போ இங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்து மார்க்கெட் இங்கேயே முடிஞ்சதுன்னா எனக்கு 2,055 ரூபா எனக்கு லாஸ் ஆகும். நான் எதிர்பார்த்த டைரக்ஷனுக்கு போகும்போது எனக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இதுவே நம்ம புல் புட் ஸ்ப்ரெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் பண்ண ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 25,800 அப்படிங்கிற ப்ரீமியம் நான் செல் பண்ணது அதிகமாக இருக்கு.
நான் பை பண்ண ப்ரீமியம் வந்து எனக்கு கம்மியா இருக்கும். ஸோ நான் மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி மேல போச்சுன்னா இந்த புட்டோட ப்ரீமியம் எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா குறையும். அதுக்கு ஹெட்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையிங்கோட ப்ரீமியம் சேர்ந்து குறையும். ரெண்டுமே குறையும் போது நம்ம அதிகமாக செல் பண்ணிருக்கிற ப்ரீமியம் ஃபாஸ்டரா டிகே ஆகும். ஸோ எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 1550 ஆகும். மேக்ஸிமம் லாஸ் எனக்கு வந்து 3450 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லாஸ் வந்து ஏன் எனக்கு அதிகமாக வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்பர் 1 வொலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதுவே வொலட்டாலிட்டி இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னா நான் இந்த மாதிரி 200 பாயிண்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு பதிலாக நான் அதிகமாகவே நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துப்பேன். என்ன ரீசன்னா எனக்கு அதிகமான ப்ரீமியம் இருக்கும்போது எனக்கு டிகேயுமே ஃபாஸ்டா இருக்கிறதுனால நான் 200 பாயிண்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு பதிலாக நான் ஒரு 400 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட் ஸ்ப்ரெட் எடுத்தேன்னா எனக்கு அதிகமான ப்ராஃபிட் வரும். இது வந்து நார்மல் ஸ்ப்ரெட்ல. ஓகே, அப்போ நான் நார்மல் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு விக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15+ மேலே இருந்தால் நான் அதை பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி லோ விக்ஸ் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த 14 to 15 அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா டயகனல் கேலண்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். இதை பற்றின வீடியோ நான் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் கிளியராக ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் மறக்காம இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இன்டெப்த்தாக நான் பேசலை. ஓகே, இப்போ கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது நான் எதுக்காக வந்து லோ விக்ஸ்ல பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரீசன் லோ விக்ஸ்ல வந்து 2 ப்ரீமியமே நமக்கு வந்து கம்மியா இருக்கும். ஸோ ஃபாரவே இருக்கிற ப்ரீமியமும் சரி கம்மியா இருக்கும், இப்போ இருக்கிற ப்ரீமியமே கம்மியா இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஜஸ்ட் சடனா அந்த விக்ஸ் வந்து ஷூட் அப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா என்னோட ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட பொசிஷன் வச்சு நான் காமிக்கிறேன். இப்போ நான் இந்த பொசிஷன்ஸ் வந்து நான் பில்டரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது எப்போ நான் பண்ணது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதே நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்கும்போது நான் பண்ணது அப்படின்னா நிஃப்டி 25,400 இருக்கும்போது நான் 25,700 நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து கேலண்டர் எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட் மேலே போகும்னு அந்த கேலண்டர் நான் வந்து எடுத்திருந்தேன். இன்ஃபேக்ட் எனக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா 25,200 நான் வந்து ஸ்டாப் லாஸாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ எனக்கு வந்து மண்டே இந்த இதே பிளேஸ்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு 2,800 ப்ராஃபிட் ஆகும். இப்போ லெட்ஸ் see this இங்கே ஸ்ட்ரைக் வேஸ் ஐவின்னு இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் இன்ஃபேக்ட் எனக்கு வொலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு ஆச்சுன்னா எனக்கு இங்கே 4,000 ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். இதே சினரோட எனக்கு வொலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னா எனக்கு இங்கே லாஸ் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு வொலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து அதிகமாகுதுன்னா எனக்கு ஃபாரவே இருக்கிற இந்த ப்ரீமியம் என்னவா ஆகும்னா எனக்கு அதிகமாகும், பக்கத்தில் இருக்கிற ப்ரீமியமே அதிகமாகும். ஸோ எனக்கு ப்ரீமியம் இங்கே அதிகமாகுறதுனால எனக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வரும். இந்த நியர்பை இருக்கிற ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிகேயிங் சேர்ந்து வரதுனால எனக்கு வேகமாக கொஞ்சம் டிகே ஆல்சோ இருக்கும். ஸோ தட் நான் வந்து விக்ஸ் அதிகமாக ஆச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து எனக்கு அதிகமாக எனக்கு இந்த பிளேஸில் வரும். ஓகே, அதுக்காக எடுத்தது அந்த கேலண்டர் ஸ்ப்ரெட். ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு லாங் கேலண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே இருக்குதோ அங்கேருந்து நீங்கள் ஒரு 300 பாயிண்ட்ஸ் தள்ளி, ஓகேங்களா, மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குதுன்னா 25,800 இப்போதைக்கு மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னா 900, 26,000, 26,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் வந்து பொறுமை தான் நமக்கு வந்து மணி தரும். நீங்கள் எந்த அளவுக்கு அவசரமாக நீங்கள் ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும்னு நினச்சி நீங்கள் நியர்பை போனீங்கன்னா லாஸ் தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கஸ்டம் பில்டு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கேன். இப்போ 26th செப்டம்பரில் இருக்கிற 26,100 நான் வந்து இங்கே இருக்கிற ப்ரீமியத்தை நான் வந்து ஃபர்ஸ்ட் செல் பண்ணுறேன். மார்க்கெட்டோட டைரக்ஷன் நான் லாங்கு போகும்னு சொல்லிட்டு 2600 நான் வந்து இங்கே ஷார்ட் பண்ணுறேன். அண்ட் தென் நான் இப்போ அதுக்கு ஹெட்ஜிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24 அக்டோபர் எடுக்கிறேன். 4 வீக்ஸ் தள்ளி நான் ஹெட்ஜிங் நான் எடுக்கிறேன். இப்போ 26,100 நான் இங்கே பை பண்ணுறேன் அப்படின்னா லெட்ஸ் see this. இப்போ எனக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 3,200, மேக்ஸ் லாஸ் அப்படிங்கிறது 7,400 வரும். இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் அப் சைடில் ஒரு 26,000 வரைக்கும் போகுது அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து மண்டே நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் சண்டே அண்ட் திஸ் இஸ் 23rd செப்டம்பர் மண்டே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 26,000 போகும்போது உங்களுக்கு 1,400 ப்ராஃபிட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் நமக்கு நெகட்டிவாக மார்க்கெட் 25,600க்கு போகுதுன்னா 1,700 நமக்கு இங்கே வந்து லாசஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னா எக்ஸ்பைரி கரண்ட் எக்ஸ்பைரி பண்ணுறோம். ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்பைரி தூரமாக பண்ணுறது தான் நமக்கு ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். இப்போ இதுவே நம்ம அடுத்த வார கான்ட்ராக்ட் 3rd அக்டோபரில் இருக்கிற 26,100 நான் இங்கே வந்து ஷார்ட் பண்ணுறேன். இதுக்கு ஹெட்ஜிங்காக வந்து பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர் நான் இங்கே எடுக்க போகிறேன் அப்படின்னா லெட்ஸ் see this. எனக்கு இங்கே மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 3,500 ஆகவும் மேக்ஸ் லாஸ் எனக்கு வந்து 5,600 ஆகவும் இருக்கும். ஸோ என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டுமே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான்,
பட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரிஸ். ஓகேங்களா, சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரி. இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் 25,930 ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு 500 ப்ராஃபிட் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த டேவோட லோ நம்ம செட் பண்ணுறோம்னா 25,000 நம்ம 500 நம்ம வந்து எஸ்எல்ஆர் செட் பண்ணுறோம்னா லெட்ஸ் சே திஸ் 25,500க்கு மார்க்கெட் வரும்போது நமக்கான லாசஸ் அப்படிங்கிறது 1,400 இருக்கும். இப்போ இதே நம்ம 3rd அக்டோபருக்கு பதிலாக நம்ம இப்போ 10th அக்டோபர் எடுக்கிறோம் அப்படின்னா லெட்ஸ் சே திஸ் இப்போ நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3,800 ப்ராஃபிட் ஆகும். அப்ராக்சிமேட்லாம் சேம் 1:1 ரிஸ்க் வர நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். ஸோ என்னதான் மேக்ஸிமம் நமக்கு மார்க்கெட் கீழே போனாலும் நமக்கான லாசஸ் அப்படிங்கிறது 4,000 ஆகும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் 26,100 நியர்பை வருமா நம்மளோட ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். இப்போ மண்டே நமக்கு வந்து ஒரு 0.5% மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா லெட்ஸ் சே திஸ் 25,900 சம்திங் ஓப்பன் ஆகும்போது நமக்கு 200 rupees ப்ராஃபிட் இருக்கும். பிகாஸ் த எக்ஸ்பைரி இஸ் ஃபார் 17 days நமக்கு எக்ஸ்பைரி இருக்கு. இப்போ பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 25,700லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து பிரேக் ஈவன் 25,520 வரைக்கும் இருக்கு. இந்த 1 வீக் ஃபுல்லாக இந்த ஃப்ரைடே வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குதுன்னா நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் 653 இருக்கு. நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் மட்டும் பார்க்கக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட் ஐவி நமக்கு கிராஷ் ஆகுது கீழே விழுதுன்னா கூட நமக்கான ப்ராஃபிட் வந்து நமக்கு ஒரு லாட்டுக்கு 340 இருக்கு. இதுக்கான ஃபண்ட் வந்து 25,804 நமக்கு இங்கே தேவைப்படும். ஸோ கேலண்டரை பொறுத்தவரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் நான் கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது வந்து லாங் கேலண்டர். இதே நீங்கள் ஷார்ட் கேலண்டருக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த பேரிஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாகவே லாங் கேலண்டர் வித் புட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா தெளிவாக இந்த பக்கம் வந்துடும். இப்போ 25,500 புட் ஆப்ஷனும் 25,500 ஓகே த சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வித் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரி அதே மாதிரி தான் இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நம்ம எடுத்திருப்போம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மார்க்கெட் நமக்கு நெகட்டிவாக போகும்போது நமக்கான ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே வரும். இது நம்ம என்ன எக்ஸ்பைரி எடுத்திருக்கோம்னு சொல்லி பார்த்தா 26th செப்டம்பர் எக்ஸ்பைரி நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதே நம்ம வந்து 3rd அக்டோபர் எக்ஸ்பைரி எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே நமக்கு ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 4,100 நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆகும். ஸோ ட்ராடவுன் 5,500 நமக்கு இருக்கும். அஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் வந்து அப்பர் பிரேக் ஈவன் வந்து 26,000 வரைக்கும் இருக்கு. 26,000க்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதுன்னா அந்த சேம் டைம் எக்ஸ்பைரி ஆகும்போது நமக்கு 1,100 நமக்கு லாஸ்ல இருக்கும். இல்லை எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் நமக்கு நெகட்டிவ்க்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி டைம்ல 4,000 ஆகும். கொஞ்சம் முன்ன பின்ன அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,500 to 4,000 நமக்கான ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது இங்கே நார்மலாக ரெடிமேட்ல நீங்கள் போய் கிளிக் பண்ணாலே இது கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம ஜென்ரலாக கேலண்டர் ஸ்பெட் நம்ம இது பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இதை தான் இப்போ இருக்கிற பெரிய பெரிய ட்ரேடர்ஸுமே பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ நானுமே அதான் பண்ணுவேன். பட் என்னன்னா இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஓகேங்களா. வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கு, அது கம்மியாக இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஒரு 3 to 5 lakhs நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா நீங்கள் ப்ராஃபிட்ஸ் இதில் கெயின் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் மண்டே பண்ணக்கூடாது ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை மண்டே பண்ணாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா மண்டே பண்ணும்போது ஆல்ரெடி சாட்டர்டே சண்டே டிகே முடிஞ்சு மண்டே ஓப்பன் ஆகும்போது எனக்கு அது ப்ராஃபிட்ல ஓப்பன் ஆகும். நீங்க மண்டே பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லா நமக்கு பெரிய டிகே கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேலண்டர் ஸ்பெட் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வியாழக்கிழமை நியர்பை பண்றது தான் எனக்கு தெரிஞ்சு சேஃபரா இருக்கும். ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அண்ட் தென் மண்டே நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா இட் வில் கிவ் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். ஐ மீன் ஒரு கிட்டத்தட்ட வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒரு 3 to 4% அப்படிங்கிறது நம்மளால ஈஸியாக அந்த இதில் எடுக்க முடியும். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்லாம் கிடையாது. நிறைய ட்ரேட்ஸ் அது மாதிரி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்னோட ஸ்விங் கம்யூனிட்டியில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் டெலிகிராமில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஸோ உங்கள்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த கேலண்டர் ஸ்பெட்டை வீக்லி 4 times நீங்கள் பண்ணலாம் டிபெண்டிங் அப்போ அந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ். பட் இது எங்கே என்ட்ரி ஆகணும், இது எங்கே நீங்கள் ப்ராஃபிட்டை கவர் பண்ணணும், இது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்களா ஒரு தனி சீரீஸ் நமக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25,400ல் மார்க்கெட் டவுன்ஸில் இருக்கும்போது நான் இந்த பிளேஸில் என்ட்ரி எடுத்திருக்கேன். இதுக்கு எனக்கு ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் எனக்கு தெரியுமே அந்த பிளேஸில் என்ட்ரி ஆகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த பிளேஸ் நம்ம இந்த ஷார்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இது என்ன ஆகுதுன்னா நமக்கு லாஸ் தர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு விக்ஸ் நமக்கு கம்மியாகுது, இப்போ விக்ஸ் இப்போ 12 இருக்கு, இதுவே மண்டே விக்ஸ் 10க்கு போகுதுன்னா என்னோட ப்ராஃபிட் டோட்டலாக எரேஸ் ஆகும். அதுவும் நான் இங்கே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேலண்டர் ஸ்பெட்டில் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ்ல இருக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர்ஸில் நீங்கள் போனீங்கன்னா
ரெடிமேட்லேயே இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கம்பைன்டு நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் லாங்கராக நீங்களே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போது லாங்கராக பேக் டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது மார்க்கெட் வந்து 25,800 இருக்கு இல்லையா? இப்போ 31 அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதுன்னா 1135 இருக்கு. லெட் அஸ் அஷ்யூம், நான் சொல்கிற பாயிண்ட் நீங்கள் கேப்சர் பண்ணி பாருங்கள். 27,000 இருக்கிற ப்ரீமியம் வந்து 31 அக்டோபரில் இருக்கிற புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 1135 இருக்கு. இப்போ இதே நீங்கள் நவம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நவம்பர் எக்ஸ்பயரில் இருக்கிற 27,000 ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1100 இருக்கு. சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரிஸ், பட் த ப்ரீமியம் இஸ் சேமாக இருக்கு. அதாவது அக்டோபர் ஃபாஸ்ட்டாக முடிய போகிறதோட ப்ரீமியமே 1100 ரேஞ்சில் இருக்கு. லேட்டாக முடிய போகிற ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா 1100 ரேஞ்சில் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஏன்னா எப்பயுமே நவம்பர் சேல்ஸ் இருக்கிற ப்ரீமியம் வந்து 27,000க்கு அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே கம்மியாக இருக்கு. ஓகே, இப்போ இதுவே 26 டிசம்பரோட 27,000 ப்ரீமியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் சேம் த வேல்யூவில் இருக்கு. இது மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் இருக்கணும். இப்போ நவம்பருக்கும் டிசம்பருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் ப்ரீமியம் தான் இருக்கு. அப்போ இந்த பிளேஸ்ல ஐவி அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க ஐவி வந்து 11.4 ஐவியில் இருக்கு. இதே நீங்க நவம்பர் அப்படிங்கிற சீரீஸ் இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஐவி எவ்வளோ இருக்குதுன்னா 10.9ல இருக்கு, 11.10ல இருக்கு. இப்போ நம்ம அக்டோபர் சீரீஸ்ல இருக்க 27,000 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 10.3 அப்படிங்கிற ஐவியில் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரைக் பேஸ்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஐவிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சம்திங் இதில் வந்து லிக்விடிட்டி ப்ராப்ளம் கூட இருக்கலாம், இல்லை ஒரு தப்பான அப்டேட் கூட இருக்கலாம். பட் நான் இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுற பாருங்க. இப்போ 27,000 அப்படிங்கிற ப்ரீமியத்தை நான் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 26 டிசம்பரில் இருக்கிற 27,000 நான் இங்கே பை பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி அப் சைடு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 26,000 போகுது அப்படின்னா மண்டே என்னோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்ராக்சிமேட்லி 1,600 ஆயிருக்கும். இதுவே விக்ஸ் கம்மி ஆகுதுன்னா டெஃபினட்டா ஐ ஃபேஸ் த லாஸ். எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஆஸ் பர் த எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டோட கம்மியாக தான் கிடைக்கும். இதுவே விக்ஸ் எனக்கு அதிகமாகுது அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ விக்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒருவேளை இப்போ ஆக்சுவலி இந்த ட்ரேடிங்கை பண்ணாதீங்க, இது மேக்ஸிமம் லாஸ் வரதான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 27,000 ப்ரீமியம் வந்து மண்டே ஓப்பன் ஆகும்போது 11,100 இருக்க வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஓகே, இப்போ இதை எப்போ நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் ஒரு டைரக்ஷன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா 27,000 புட் ஆப்ஷன் நான் வந்து இங்கே செல் பண்ணியிருக்கேன். 26 டிசம்பரோட 28,000 புட் நான் வந்து இங்கே பை பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் கால்டு டயகனல் கேலண்டர். இப்போ இதோட அப்பர் பிரேக்வன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோசர் டு நமக்கு 27,400 வரைக்கும் நமக்கு அப்பர் பிரேக்வன் இருக்கு. மேக்ஸ் லாஸ் 18,000, த மேக்ஸ் ப்ராஃபிட் இஸ் நமக்கு 6,647. பட் ஐ ஷூர் இது கண்டிப்பாக மார்க்கெட் இந்த இயருக்குள்ளார இல்லை இந்த 31 அக்டோபருக்குள்ளார மார்க்கெட் எங்கேயுமே போகாமல் இதுக்குள்ளார இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நமக்கு இங்கே இருக்கிற 6,647 ப்ராஃபிட் அப்படின்னு கிடைக்கும். இதுக்கான மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 68,214 நமக்கு தேவைப்படும். அக்டோபருக்குள்ளார மார்க்கெட் 27,000 தாண்டலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட் நமக்கு வரும். இன்ஃபேக்ட் தாண்டுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நமக்கு இங்கே லாசஸ் வர ஆரம்பிக்கும். திஸ் இஸ் அனதர் ஒன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் கம்பைண்டாக ஒரே ஒரு கால் பை புட் பை மட்டும் இல்லாமல் டெஃபினட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமான உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், அதிகமான ஐடியாஸும் கிரியேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.